இலங்கை அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட 38 வேட்பாளர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்களிடையே பெரும் புரட்சி வெடித்தது. இதனையடுத்து அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூரில் தஞ்சமடைந்த பின் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார். அனைத்து கட்சி ஆதரவுடன் அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் நவம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளதை அடுத்து இலங்கையில் வரும் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இம்முறை பெண் வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடவில்லை. இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 38 வேட்பாளர்கள் களமிறங்கி இருப்பதால் சுமார் 2 அடி நீள வாக்குச்சீட்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் இத்தேர்தலில் நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, முதன்மை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராக் குமார திசநாயகா ஆகியோருக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார வீழ்ச்சியை மீட்டெடுப்பதும் விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதும் பெரும் சவாலாகவே இருக்கும் என்கிறார்கள் இலங்கை மக்கள். அதிபர் ரணில் இம்முறை தனது ஐக்கிய தேசிய கட்சியை தவிர்த்து சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருப்பது பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளதாக அந்நாட்டின் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். வரும் சனிக்கிழமை அதிபர் தேர்தல் என்பதால் வேட்பாளர்கள் சூறாவளியாக சுழன்று வாக்கு வேட்டையாடி வருகின்றனர். எதிர்வரும் இலங்கை அதிபர் தேர்தலில் சுமார் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.